Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மேல் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றின நாள். கடந்த வியாழன், வெள்ளி, சனி 3 நாட்களும் ஆண்டவர் உங்கள் மேல் அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றினார். நல்ல ஆராதனைக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்தினார். நல்ல ஜெபத்துக்குள்ளே நம்மை நடத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நல்ல செய்திகளை கேட்டீர்கள். ஆண்டவர் உங்களை நல்ல தயார் பண்ணி வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய கர்த்தாதி கர்த்தா, பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இந்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். ஆம், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ஆமென். இதை சொல்லும் பொழுதே நான் அபிஷேகத்தில் நிரம்பி எனக்கு துள்ளி குதிக்க வேண்டும் என்பது போல காணப்படுகிறது. ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்கிற அவர் தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள் வந்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார், நம்மை விடுதலை ஆக்குகிறார், நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அநேகரை விடுதலை செய்யத்தான் அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். பாடல் குழுவினர் வந்து நமக்கு பாடல்களை சொல்லி பாடல்களை பாடி நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்த போகிறார்கள். ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய இசைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை ஆராதனையிலும் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த 3 நாட்களில் நாம் அநேக காரியங்களை யோசித்து ஆராய்ந்து பார்த்திருப்போம். இந்த காலை ஆராதனையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஊற்றப்பட்டார் என்கிற நினைவு கூர்தலோடு கூட நாம் எல்லாரும் அவரை பார்த்து ஹல்லேலூயா, எங்கள் மத்தியில் உலாவுகிற ஆவியானவரே உமக்கு மகிமை உண்டாவதாக, நீரே சிறந்திருப்பீராக என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி அப்படி 2 நிமிஷம் ஆண்டவரை தொழுது கொண்டு, அன்றைக்கு 120 பேர் மேல் ஊற்றின ஆவியானவருடைய வல்லமையின் பிரதிபலிப்பு அவர்களை எழுப்புதல் அடைய செய்தது, எழும்பி ஓட செய்தது, முடங்கி கிடந்தவர்களையும் பலப்படுத்தினது, தேவனுக்கு மகிமை உடையவர்களாய் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட இத்தனை வருடங்கள் நாம் சபைக்கு வந்திருக்கிறோம். நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், திடப்படுத்தி இருக்கிறார், ஆவியினால் நிறைத்திருக்கிறார். இந்த காலை பொழுதிலும் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்தரித்து, நல்ல ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே நாங்கள் ஓடக்கூடிய நாட்கள், நாங்கள் எழும்பக்கூடிய நாட்கள், உமக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சின்ன பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிபர்கள் எல்லாரும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட அன்றைக்கு ஒரே நாளிலே 120 பேர் மேல் இறங்கின போது அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. தலைகீழாக கடந்த சூழ்நிலைகளை நேர்மாறாய் மாற்றினார்கள். இன்றைக்கும் இதே காலை பொழுதிலே அதே உணர்வோடு என்னை மாற்ற விரும்புகிற தேவனுக்கு நேராக நான் வருகிறேன் என்று சொல்லி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஓ ஸ்தோத்திர. குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்மோடு கூட சதா காலங்களிலும் வாழுகிறவர், அவர் நம்மோடு கூட சதா காலங்களிலும் வசிக்கிறவர், மகிமைக்கு பாத்திரர், மகிமை உடையவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரிய தேவன் நமக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார், நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார், நம்முடைய சகோதரனாய் இருக்கிறார், நம்மை தேற்றி ஆற்றுகிற நல்ல ஓ ஸ்தோத்திரம் 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 தாயும் தகப்பனுமானவராய் இருக்கிறாரே. அவர் நம்மோடு கூட இருப்பது எத்தனை பாக்கியம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவர், உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் அறிக்கை பண்ணி எங்கள் குறைவுகளை மன்னித்த ஆவியானவரே, இந்த 3 நாட்களிலும் ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாம் கூடியிருந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அர்ப்பணித்த நாட்களிலே நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தினவர் இன்றைக்கு தம்முடைய ஆவியினால் நிரப்ப இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிறிலே நம்மை நிரப்புகிறதற்கு உண்மை உள்ளவர். ஒரு வைராக்கியத்தோடு கூட வாஞ்சிப்போம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களை நிரப்ப போகிறீர், உம்முடைய மகிமையை எங்கள் மேல் வெளிப்படுத்த போகிறீர். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் எங்கள் மேல் உதிக்கிற நாளாயிற்றே, நம்புகிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி எங்களை மன்னித்து பரிசுத்தமாக்குகிற கர்த்தருக்கு மகிமை செலுத்தி வருகிறோம். நன்றி இயேசுவே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடும் அந்த ஆவியானவர் நடத்துவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடும். ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே. இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே 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 வெளிச்சம் தாரும் இன்னே. அந்த ஆவியானவர் நடத்த வல்லவர். வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆஹா கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடு. கம்பீர சத்தத்தோடு கூட சேர்ந்து ஆராதனை. Holy Spirit, we welcome you, Lord. In our midst, you need to do something, Lord. Raise us, Lord. Amen. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. தரை மட்டும் நம்மை தாழ்த்தினவர்களாய் மகிமைப்படுத்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையாளர். துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே தேற்றும் துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தன். விசுவாசத்தோடு கூட சத்தத்தை உயர்த்தி அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவா. உண்மையான இருதயத்தோடு சேர்ந்து பாடுவோம். ஆராதனை. வேற சிந்தை வேண்டாம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை தெய்வத்திற்கே. ஆராதனை எங்கள் இயேசுவுக்கே. ஆவியான தெய்வத்துக்கே ஆராதனை
பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, அல்லே உமக்கு மகிமை, உமக்கு மகிமை ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஒரு விசையாக வெண்மேகமே, வெண்மேகமே, வாழ்க்கையில் வெளிச்சம் தருகிற வெண்மேகம், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின வெண்மேகம். ஓ ராபா காஷத்தராபா. ஆராதனை துவக்கத்திலே அப்படியே அபிஷேகத்துல நிறைந்து பாடுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆராதனை கர்த்தர் அக்கினியாய் மாற்ற போகிறார். வெளிச்சம் தாரும் இந்நேரமே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆஹா, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடு. சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஆராதனை படைத்தவரே, ஆராதனை உருவாக்கினவரே, ஆராதனை வளர்த்து ஆதரித்தவரே, ஆராதனை படுத்தி மகிமைப்படுத்துகிறவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆராதனை. ஒரே குடும்பமா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், சேர்ந்து பாடுவோம். அல்லே தூரத்துல இருந்தாலும் அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. உணர்ந்து பாடுங்க. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் தேவாதி தேவன் ராஜாதி ராஜ் என்றென்றும் நடத்திடுவார். ஆஹா, தேவாதி தேவன் ராஜா ஆள மீண்டும் வரப்போகிறார். என்றென்றும் நட. கடைசியா சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தி, நன்றி இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகிமை பெரிது, உம்முடைய காருண்யம் பெரிது. அது எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினது போல எங்களை இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் எல்லா கொள்ளை நோய்களின் மத்தியில, வியாதிகளின் மத்தியில அப்பா இத்தனை நாட்கள் எங்களை கருத்தாய் கரம் பிடித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கவனிங்க, இன்னும் நம்ம உற்சாகத்தோடு கூட ஆராதிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே வழி நடத்தின போது அவர் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமை, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பார்வோனிடத்திலும் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன். அவருடைய நியாய தீர்ப்பும் ஒரு மகிமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் ஒரு பாடலை பாட போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உங்களை நாங்கள் மகிழ்வுடன் தொழுது கொள்வோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், வீடுகளிலே பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துங்கள். எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பெந்தேகோஸ்தே ஆராதனையிலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. சந்தோஷத்தோடு கூட மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. அறிக்கை செய்து பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை நாங்கள் பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் உன்னத தேவன் நீரே, உன்னத தேவன் நீரே. சேர்ந்து பாடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாய் வணங்கிடுமே. பாய் வணங்கிடுமே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே, ஒளியினை தந்துமே. இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே. எங்கள் இதயத்தில் வாசம் செய். ஒளி நிறைவே, ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். உற்சாகத்தோடு ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுது. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே நாங்கள் மகிழ்வுடன் தொழுது. பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே, உனக்கு சொல்லுவோம். பரிசுத்த தேவனே, பாதம் பணிந்திடுவோம். தழுவிய சத்திய தேவன் நீர். எங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, மகிமை செலுத்தி கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடு. நித்திய தேவன் எங்கள் நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவர். அவர் நம் மத்தியில தங்க வாசம் செய்ய ரொம்ப விரும்புகிற தேவன். ஆமென்.
ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே எங்கள் இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடு. பரிசுத்த தேவனாம் பரிசுத்த அல்லேலூயா. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தீரே சத்திய தேவன் நீரே என்னை கழுவிய நிறுத்தீரே சத்திய தேவன் நீரே. அவருக்கு கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நன்றி ஆண்டவரே. நல்ல யோசித்து பாருங்கள். அந்த ஆவியானவர், அந்த தெய்வம், அவர் பெரிய தேவனாய் இருந்தும் தம்முடைய மகிமையெல்லாம் அடக்கி இந்த உலகத்திலே பாலகனாய் குழந்தையாய் அவர் உலகத்திலே வந்து மரித்தார். மீண்டும் அவர் நம்மை விட்டு பிரியாதிருக்க மனமில்லாமல் பரிசுத்த ஆவியானவராய் தம்முடைய மகிமை எல்லாம் அடக்கிட்டு வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரே நமக்கு இந்த நாட்களிலே ஆதரவு, அவரே இந்த நாட்களிலே நமக்கு தேறுதல். ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையில, திக்கற்ற சூழ்நிலையில, பலவீனப்படுகிற சூழ்நிலையில எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு இல்லை என்று நினைக்கலாம். இந்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிற ஆவியானவர், அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆனவர். நண்பனுக்கு நண்பனாய், தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய் நம்மை ஒவ்வொரு நாளும் கரிசனையோடு கனிவாய் நடத்துகிறதற்கு அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்திலே நான் ஒரு புரிந்து கொண்ட ஒரு காரியம், இந்த உலகத்தில் உள்ள உண்மையான அன்புகளை திரட்டி அதை ஒன்றிணைத்து உருவாக்கினாலும் ஆண்டவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை. அவர் ஆவியானவராய் நம் மத்தியில உலாவுகிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரே நமக்கு ஆறுதல், அவரே நமக்கு தேறுதல். அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கும் எங்கள் இருதயத்தை தேர பண்ணுகிறீர். நாங்கள் விழுந்த இடங்களிலே எங்களை தூக்கி விடுகிறீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் நாங்கள் சொல்லும் போது, ஒன்றுமில்லாமல் ஆசீர்வாதமற்ற நிலையில எங்களை சபைக்கு கொண்டு வந்தீர். ஆவியானவர் யார் என்று உணர்த்தினீர், எங்கள் வாழ்க்கையை மாற்றினீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையை அந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றினார். பாவ வாழ்க்கையை மாற்றினார், பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு உடுத்துவித்தார், நம்மை பெரிய ஜாதியாக மாற்றி இருக்கிறார். ஆமென். நல்ல ஆண்டவரை உயர்த்தி சந்தோஷப்படுத்தி அல்லேலூயா மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாட போகிறோம். எந்த இடத்துல பலவீனப்பட்டு விழுந்து கிடந்தாரோ அதே இடத்துல ஆண்டவர் அவரை உயர்த்தினார். எனவே நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல்,
ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மீண்டும் ஒரு விசை. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். விசுவாசத்தோடு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனவே நான் பாடுவேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை அவர் கைவிடாத தேவன். கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் சென்று சொல்லுவோம். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு இரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் தெய்வம் கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நேசர் கைவிடவே மாட்டீர். எனவே பாடுவேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஓ ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும்
என்று வா. பரிசுத்த சந்ததி, ஒரு யவன ஜனம் பெருகட்டும். வடக்கு தெற்கு பரம்புவா என்பீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் ஆவியில நிறைந்து ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சென்று சொல்லுவோம். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தி நமக்கு தலை சாய்க்கிறக்கள் நல்ல ஆவியில நிறைந்து கொஞ்ச நேரம் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது நல்ல பெந்தேகோஸ்தே ஞாயிறு அன்றோ நமக்கு தலை சாய்க்கிற ஒரு உறைவிடம், நமக்கு பங்கா இருக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மோடு இருந்து நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ அதே இடங்களிலே நம்மை உயர்த்துகிறதற்கு உண்மை உள்ளவர். யாரெல்லாம் வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களையும் என்னையும் அவர் நடத்த உயர்த்த உண்மை உள்ளவர். எல்லா குறைவுகளையும் அழித்து நம்மை நிறைவாக நடத்துகிறதற்கு அவர் போதுமானவர். அன்றைக்கு ஸ்தோத்திரம், அதே அக்கினி அந்த 120 பேர் மீது ஊற்றின போது யோசிச்சு பாருங்க, அவர்கள் பழைய வாழ்க்கை, பாவம், மறுதலிப்பு எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த சனப்பொழுதிலே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நொடி பொழுதிலே மாற்றப்பட்டது. சேனைகளை தன் பட்சத்தில் இழுக்கிற சேனைகளாய் மாறினார்கள். இன்றைக்கு ஒருவேளை நம்ம நினைத்துக் கொண்டிருக்கலாம், அந்த உலகத்தை நம்மால் மாற்ற முடியுமா, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியுமா என்று சொல்லி. இன்றைக்கு நீங்களும் நானும் சொற்ப ஜனம், கிதியோனோடு கூட இருந்த 300 பேரை போல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் சொல்லுகிறதை செய்வோம் என்று சொன்னால் அந்த அக்கினி இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லது. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களையும் இன்றைக்கு நடத்த உண்மையுள்ளவர். அந்த அக்கினி உங்களையும் மாற்ற வல்லமை உள்ளது. அவர் இறங்கினால் சகலத்தையும் சுட்டெரித்து உருவாக்க வேண்டியவைகளை உருவாக்குவார். நல்லபடியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, எங்கள் மத்தியில் அக்கினி நெருப்பா இறங்கி வருகிறவர், எங்களுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, எங்களை நடத்துகிறதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எலியாவின் மத்தியிலே அவன் சவால் விட்டு சொன்ன போது, நான் உண்மையான கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அவருடைய ஊழியனாய் இருப்பேன் என்று சொன்னால் அக்கினியினால் இவர்களுக்கு பதில் அருளும் என்று சொன்ன போது அக்கினி அவர்களை பொல்லாத காரியங்களை பட்சித்து போட்டது. இன்றைக்கும் நம்மை பலப்படுத்துகிறது ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கண்களை மூடி எந்த இடங்களிலே தலை குனிந்தோமோ அதே இடங்களை நினைத்து சொல்லுங்க, ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இனி எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஒருவேளை அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை உனக்குள்ளே இருக்கலாம். நோ, நெவர். ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் போது ஓ ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கர்த்தருக்குள்ளாக உன்னை எடுத்து பயன்படுத்துகிறதற்கு உண்மை உள்ளவர். ஓ ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர்.
உம்மை உயர்த்துகிறோம். நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவர் மனதார ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நல்ல சொந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிங்க. நீ நல்லவராகவே இருக்கிறீர். இந்த கடைசி நாட்களிலும் நீங்க குறைவுள்ளவங்கன்னு விட்டுல பாத்தீங்களா? ஆவியானவர் தம்முடைய பாச கரத்தினால் அணைத்து, நீ மீண்டும் எனக்கு தேவை, உன்னால் நான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு என்று சொல்லி உன்னை பார்த்துத்தான், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என்னையும் பார்த்துத்தான் அவர் அழைக்கிறார். ஆவியானவரை ஒரு விசை இந்த நாளில் அனுமதிப்போமாக. இருதயத்தை திறந்த ஆண்டவரே, இந்த உலக பாவங்கள் எனக்கு வேண்டாம் என்று உதறிவிட்டேன், நீரே எனக்கு போதும், கர்த்தருடைய அக்கினி போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். சேர்ந்து பாடுவோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். சத்தத்தை உயர்த்தி. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே, முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினி. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை கேட்போம். தீர்க்க தரிசனம் வெளிப்பட வேண்டும். ஏசாயா நாவை தொட்ட வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் வேண்டும். தொட்டரோ யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாலே அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினிமயமான நாவுகளாலே அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஒரு சரணத்தை நாம் பாட போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த உலகத்தில், இருண்ட உலகத்தில் அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டத்தோடு கூட முடிந்து விடுகிற ஒரு சமாச்சாரம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, எதற்கு அந்த அபிஷேகம், எதற்கு அந்த ஆவியானவர்,
இருண்ட உலகத்திலே ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டிய எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இந்த நாளிலே சீஷர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அவரை ஃபாலோ பண்ணவங்க எத்தனையோ பேர், ஆனால் 120 பேர் ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களை கொண்டு இந்த உலகம் முழுவதையும் மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். இருண்ட உலகம் தான், ஆனால் கர்த்தருடைய மகிமை உண்மையானது என்று சொன்னார். அது நம்மை கொண்டே பிரகாசிப்பிக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி ஓ ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனிதனையும் பார்க்க வேண்டாம், எந்த ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக தடுக்கலா இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். ஓ உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒன்றும் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை பார்த்து, ஆண்டவரே இருண்ட உலகத்திலே உம்முடைய சுத்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் நெருப்பு தோணால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தோணால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உன் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உன் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினார். கேட்கலாம், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து இரவு நேரத்தில், இரவு நேரத்தில் நெருப்பு தோணால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தோணால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உன் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உன் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினார். எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். சேர்ந்து சொல்லுவோம், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தி நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா. ஓ ரபா தூரா ஷஹாந்தியாந்த ரபா. இந்த இருண்ட உலகத்தில் கர்த்தருடைய சுத்தத்தை செய்ய நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை வாலிபர்களை நல்ல உற்சாகப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டோம். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரே, இந்த இருண்ட உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கம், ஆண்டவருடைய சுத்தத்தை செய்வதற்கு இந்த உலகத்தில் உம்முடைய சுத்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையா எழும்பி வந்து உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். உம்முடைய சுத்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபைகளை தரப்போகிறதற்காக நன்றி 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 என்று துதிக்கிறோம். ஆராதனை வேளைகளை, பாடல் வேளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்த தயவுக்காக நன்றி. மீதியா இருக்கிற ஒவ்வொரு வேளைகளிலும் இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு வேண்டிய அனுபவத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தோடு கூட அர்ப்பணமும் உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே மீட்பும் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. தேவ ஜனங்களுக்குள்ளே இதை பார்க்கிற யாவருக்குள்ளும் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் தாக்கமும் தீவிரமும் உண்டாகும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வான்பூராவே வீடும் வாருமே, வந்தெம்மை நீர
வல்லமை வரங்கள் வெளிப்படவே, சபைதனில் சாட்சிகள் எழும்பிடவே, வல்லமை வரங்கள் வெளிப்படவே, வல்லமை தந்தெம்மை நிரப்பிடுமே, வல்லவர் உம்மை உயர்த்திடவே, வல்லமை தந்தெம்மை நிரப்பிடுமே, வல்லவர் உம்மை உயர்த்திடவே, வானம் திறக்கட்டுமே, வல்லமை இறங்கட்டுமே, வான்பூராவே வேகம் வாருமே, வந்தெம்மை நிரப்பிடுமே, வான்பூராவே வேகம் வாருமே, வந்தெம்மை நிரப்பிடுமே. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றின நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வியாழக்கிழமை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை பார்த்தோம். வெள்ளிக்கிழமையிலே நாம் என்ன பார்த்தோம்? ஜெயம் கொடுக்கிற ஆவியானவரை பற்றி பார்த்தோம். சனிக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்தி பல வெளிப்பாடுகளை கொடுக்கிற அனுபவங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே என்று ஒரு நாள் வந்தபோது, இது வழக்கமாக யூதர்களுக்கு வரக்கூடிய ஒரு பண்டிகை தான், அறுவடையின் பண்டிகை என்று சொல்வார்கள். அன்பானவர், இந்த சம்பவத்தை சொல்லுவதற்கு முன்பாக சரித்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு பின்பு சாலமோனுக்கு பின்பு ரெகோபெயாம் வந்தபோது அவர்கள் எல்லாருமே சிலர் ஆண்டவருக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்தார்கள், சிலர் பிடிக்காமல் வாழ்ந்தார்கள். எனவே ஆண்டவர் ரெகோபெயாமுடைய நாட்களில் ராஜ்யத்தை 2ஆய் பிரித்தார். 10 கோத்திரத்து ஜனங்கள் வடதிசை ராஜ்யம் என்று ஒன்றை அமைத்து கொண்டார்கள். யெரொபெயாம் அதற்கு ராஜாவாக இருந்தான். அவனுக்கு பின்பு கிட்டத்தட்ட 19 ராஜாக்கள் அங்கே அரசாண்டார்கள். எல்லாரும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். இந்த தென் திசையிலே யூதா பென்யமின் கோத்திரம் மாத்திரம் இங்கே இருந்தார்கள். இந்த 2 கோத்திரம் மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றினார்கள். அது தாவீதினுடைய வம்சாவளி வந்த கோத்திரமாக இருந்துச்சு. இந்த சரித்திரமெல்லாம் எங்களுக்கு எதுக்கு பாஸ்டர்னு கேட்குறீங்களா? விஷயம் இருக்குது, சொல்லுகிறேன். இப்படி வந்தவர்கள் அந்த வடதிசை ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு தங்களுடைய தனித்தன்மையை இழந்து விட்டார்கள். அதற்கு பின்பு பாருங்கள், இந்த தென் திசை ராஜ்யத்தை சேர்ந்த ஜனங்கள் சிதேக்கியா ராஜாவுடைய நாட்களில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் வந்தார்கள். அன்றைக்கு இருந்ததான பாபிலோன் வல்லரசு நாடுகளில் பல இடங்களிலே யூதர்கள் சிதறிப்போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் திரும்பி வரவில்லை. அப்படி பல இடங்களிலே தங்களுடைய தனித்தன்மையை இழந்து விடாமல் வாழ்ந்த யூதர்கள் இந்த எருசலேமை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய உயிருக்குயிராய் நேசித்தபடினாலே வருடந்தோறும் இந்த எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட வருவார்கள். பஸ்கா பண்டிகை கொண்டாட வருவார்கள். பஸ்காவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வருவார்கள். வந்து அந்த பஸ்காவுக்கு வேண்டிய ஆயத்த காரியங்களை எல்லாம் செய்து பஸ்கா பண்டிகை அவர்கள் முடித்துவிட்டு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்கள் ஆசரித்துவிட்டு இந்த முதற் பலன்களின் பண்டிகை முடிப்பார்கள். இதற்கு பின்பு கிட்டத்தட்ட 50 நாள் காத்திருக்க வேண்டும். 50வது நாள் அறுப்பின் பண்டிகை என்று ஒன்று வரும். அந்த 50வது நாள் அறுப்பின் பண்டிகை முடித்து தங்களுடைய சொந்த தேசங்களுக்கு போவார்கள். பல தேசங்களிலிருந்து வந்த யூதர்கள். அப்படி வந்தவர்கள் கடைசியாக எங்கே போவார்கள் என்றால் தாவீதினுடைய கல்லறையிலே போய் அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தி விட்டு போவார்கள். அந்த தாவீதினுடைய கல்லறை இன்று வரை இருக்கிறது. 2008ஆம் ஆண்டில் நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனபோது அந்த கல்லறையை போய் நானும் நேரிலே பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்லறையை பார்க்கறது கிருபை கிடையாது, தேவனுடைய தேசத்துக்கு போய் வருவதற்குரிய கிருபையை தேவன் கொடுத்தார். அது ஒரு புண்ணிய ஸ்தலம் அல்ல, ஒரு சரித்திர நிகழ்ச்சியாய் போய் பார்த்து விட்டு வந்தோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதினுடைய கல்லறைக்கு வரக்கூடிய யூதர்கள் கடைசியாக அந்த கல்லறைக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தி விட்டு போகும் பொழுது அது கீழ் அறையில் இருந்தது. இந்த கல்லறைக்கு மேலே இருந்த வீடு தான் மேலறை. அந்த இடம் மிகவும் அமைதியான இடம், யாரும் சத்தம் போட மாட்டாங்க. இப்போ ஒருத்தருடைய நினைவு இடம் இருக்குது என்றால், மரித்து போன ஒரு தலைவரோ ஒரு தலைவியோ அவங்களுக்கு ஒரு நினைவிடம் ஏற்படுத்தினால் அங்கே போய் அமைதியாக இருப்பாங்க. அதே போல் தான் அந்த கீழே இருந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய வீடு.
இந்த மேலே இருக்கிற அறை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அமைதி. அங்கே தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை காத்திருக்க சொன்னார். சீஷர்களெல்லாம் காத்திருக்காங்க. இப்போ திடீர்னு என்ன நடக்குது தெரியுமா? வழக்கமாக பெந்தெகோஸ்தே என்பது யூதர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு பண்டிகை. பல காலமாக அவர்கள் அதை பண்டிகை ஆசரித்து வருகிறார்கள். எகிப்தை விட்டு என்றைக்கு வெளியே வந்தார்களோ அதற்கு பின்பு அவர்கள் பஸ்காவை ஆசரித்த ஒவ்வொரு வருடமும் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை ஆசரிப்பார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 120 சீஷர்கள் மேலறையிலே அமர்ந்திருக்கிறார்கள். தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை நாட்கள் ஜெபித்தார்கள்? 10 நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கும் போதே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த நாளிலிருந்து 10வது நாள் தான் இந்த பெந்தெகோஸ்தே நாள். ஸோ 10 நாட்கள் ஆண்டவர் சொன்னபடி உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலத்தினாலே தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரே. அப்போ ஏதோ எங்களுக்கு நடக்க போகிறது, இந்த 10 நாள் கழித்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த கூட்டம். உங்களுக்கு தேவனுடைய பலத்த அபிஷேகம் வேணும்னா உங்களுக்குள்ள ஒரு தாகமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் காத்திருந்தார்கள். 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்து எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதராகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கேயே தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரோடு கூட ஸ்திரீகளும் இருந்தார்கள், இயேசுவின் தாயாகிய மரியாளும் இருந்தார்கள். என்ன செய்தார்கள்? தங்கியிருந்தார்கள்னா சும்மா குடியிருக்கலை. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். தங்கியிருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய வீட்டிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்கியிருந்து தரித்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்துக்கு அவ்வப்போது வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பதை ஒரு சடங்காக மாத்திரம் மாற்றிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வந்துடும் அதோடு முடிந்தது என்று சொல்லாமல் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் அவ்வப்போது வந்து தங்கியிருந்து குழுவாக நண்பர்களாக எல்லாம் இணைந்து ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணி நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுவார். 10 நாட்கள் தங்கியிருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இப்போ என்ன பலன் அவங்களுக்கு தேவை? நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, நான் யாரும் அங்கே வியாதியாக இல்லை, ஆரோக்கியமாக இருக்காங்க, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னது ஆத்துமாவிலே பலன், அவருடைய ஆவியிலே பலன். அதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவி வரும்பொழுது 2 காரியம் நடக்கும். ஒன்று, நீங்கள் பலனடைவீர்கள். 2வது, எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். இந்த காரியம் எப்படி நடக்கும்னு தெரியாமல் காத்திருந்தாங்க. அப்படி காத்திருக்கும் பொழுது சரியாக 10வது நாள் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி சென்ற பின்பு சரியாக 10வது நாள் இவங்க எல்லாம் கூடியிருக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். பலத்த காற்று. ஆவியானவர் அநேக இடங்களில் காற்றுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். காற்று வீசினது, முழக்கம் உண்டானது, அக்கினி, அங்கே அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார். பல பாஷைகளிலே பேசினார்கள். இந்த முதல் அபிஷேகத்தில் நடந்த ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நல்ல இங்கே பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இருந்தார், அதுதான் சொன்னேன். தானியேலுக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவராக இருந்தார், காலேபுக்கு சுதந்திரிக்கிற ஆவியானவராக இருந்தார், யோசேப்புக்கு பரிசுத்தத்தின் ஆவியானவராக இருந்தார். பல அனுபவங்களை கொடுத்தார். ஆனால் யாரும் வேறு பாஷை பேசவில்லை, அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசவில்லை. இந்த இடத்துல முதல் முறையாக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வந்த உடனே அவர்கள் எல்லாரும் கட்டுக்கடங்காத விதத்தில் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். இப்போ நல்ல கவனிங்க சூழ்நிலையை. கீழே தாவீதினுடைய கல்லறை இருக்கிறது. இந்த கல்லறைக்கு வந்தவர்கள் மிக அமைதியாக மௌனமாக இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது, காற்று வீசுகிறது, ஒரு புயல் காற்று வீசுவது போல காற்று வீசுகிறது, ஒரு பலத்த சத்தம் கேட்கிறது, அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்கிறது. இவர்கள் எல்லாரும் பல பாஷையில் பேசுகிறார்கள். என்னமோ ஏதோ என்று எல்லாரும் இந்த கல்லறை விட்டு வெளியே வந்து மேலே பார்க்கும் பொழுது இவர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் பல நாட்டு மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன ஆச்சரியம்னா, இவங்க தூதர்களுடைய பாஷையை பேசியிருந்தால் இவங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நல்லா கவனிங்க, ஆவியானவர் நம்மேல் வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு.
நம்மை கொண்டு அநேகரை தன் பக்கமாய் இழுக்க தேவன் விரும்புகிறார். ஆம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை நாட்டு மக்கள் அங்கே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, சில ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினால் கலக்கமடைந்தார்கள். தங்கள் தங்கள் பாஷையிலே அவரவர்கள் கேட்கிறார்கள். நல்ல கவனிங்க, யூதர்களுடைய சொந்த பாஷை என்ன பாஷை தெரியுமா? எபிரேயம். ஆனால் பல நாடுகளிலே போய் இவர்கள் வாழ்ந்தபடினால் அந்த நாட்டுக்குரிய பாஷைகளையும் அவர்கள் பழகி கொண்டார்கள். அங்கே பரம்பரையாக அவர்கள் வாழ்ந்தபடினால் அது அவர்களுடைய பாஷையாக மாறிவிட்டது. இப்போ வந்த யூதர்கள் எல்லாம் எந்த பாஷையில் பேசியிருப்பார்கள்? எபிரேய பாஷையில் பேசியிருப்பார்கள். கீழே வாசிக்கிறேன், கவனிங்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர் என்ன மொழியில் பேசுவாங்க? எபிரேய மொழியில் பேசுவாங்க. எபிரேய மொழியில் பேசக்கூட ஒரு கலிலேயன் என்ன செய்கிறான்? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே அவரவர்கள் வசிக்கும் தேசத்தினுடைய பாஷை. இப்போ தமிழ்நாடுனா தமிழ், ஆந்திரானா தெலுங்கு, மலையாளம், கேரளானா மலையாளம், இப்படி பல பாஷைகள். யோசித்து பாருங்கள், பல பாஷைகளில் பேசுகிற ஜனங்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே தாய்மொழி என்னென்னா எபிரேயம். அதான் சொல்கிறாங்க, இந்த இப்படி நம்ம ஜென்ம பாஷையில் அவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? ஏன்னா இவங்க இந்த நாட்டை விட்டு வெளியே போல, இந்த பாஷையை யாரும் கற்றுக் கொடுக்கல. அன்றைக்கி கற்றுக் கொடுக்க ஆசான் இருந்தாங்களா இல்லையா தெரியாது. இவங்கெல்லாம் கலிலேயாவில் மீன் பிடிக்கிற ஆட்கள். இந்த சாதாரண எபிரேய பாஷையை ஒழுங்காக பேச தெரியாதவன் நம்மளுடைய பாஷைகளில் சரளமாக பேசுகிறானே, இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறானேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும்படியாகத்தான் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். பாருங்கள், அவர்கள் சொல்கிறார்கள், பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே, அதாவது ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்க சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியா திசைகளில் குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எத்தனை நாட்டு மக்கள் வந்திருந்தார்களோ அத்தனை நாட்டு மக்களுடைய பாஷையில் ஆண்டவர் இவங்களை பேச விட்டார். ஸோ அடுத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பேசினாங்கங்கிறது முக்கியம். தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். இந்த பல நாடுகள்லேருந்து வந்தவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. இது எப்படி நடக்கும்? இப்போ நான் இங்கே சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் கலிலேயர்கள், இவர்களால் முடியாத காரியத்தை செய்கிறார்களே. இதுதான் பெந்தெகொஸ்தே நாளிலே நடந்தது. நீ ஒரு சாதாரண மனிதன், ஆனால் அடுத்தவர்கள் பார்த்து உன்னை அசாதாரணமான மனிதனாக பார்க்க வேண்டும். அதற்குத்தான் இந்த பெந்தெகொஸ்தே நாளிலே தேவன் ஆவியை ஊற்றினார். எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்று சொல்ல கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் பிரமித்தார்கள், திகைத்தார்கள், பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி என்று கேட்டார்கள். இது என்னமாய் முடியுமோ என்று கேட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கலக்கம் அங்கே வந்தபோது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். நன்றாக கவனிங்கள், பேதுருடைய முதல் பிரசங்கம். அங்கே பேதுரு எழுந்த உடனே 11 பேரும் எழும்புறாங்க, ஒன்றா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க வந்தவங்க அத்தனை பேருடைய பாஷையில் நம்ம பேசுகிறோமே, பெரிய ஆச்சரியம். இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கத்தில் அவர் எடுத்து விடுறார். நல்லா கவனிங்க, நான் நினைக்கிறேன் பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தாலும் யூதன் என்கிற அடிப்படையில் டோராவை அவர் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். பழைய ஏற்பாட்டை அவர் அறிந்திருக்க வேண்டிய டோரா என்றால் நியாயப்பிரமாண புத்தகங்கள், ஆண்டவர் கொடுத்த சட்ட புத்தகம், ஆதியாமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கக்கூடியதான புத்தகம். இதையெல்லாம் சிறு வயதிலேயே ஒரு யூதன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் ஆவியானவர் எடுத்து காட்டுகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யோவேலை பற்றி யார் யோசிக்கலை, இந்த பேதுரு யோசிக்கலை. ஆனால் அவர் படித்திருந்திருக்கிறார், பழைய ஏற்பாட்டை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே அவர் சொல்கிறார், சிலர் இவங்களாம் சொல்லுவாங்க குடிச்சிட்டு பேசுகிறான் போல. குடியாரன் அடுத்த பாஷையை பேச முடியுமா? தமிழே தரகுறையாக பேசுகிற குடியாரன் குடித்ததுக்கப்புறம் இங்கிலீஷில் இலக்கண பிழை இல்லாமல் பேசுவானா? அது முடியாது. இவங்க அப்படி அந்த ஆச்சரியம் அந்தளவுக்கு இவங்களை வளர வச்சது. பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணார். இப்போ காலையில் 9 மணி தான் ஆகுது, எவன் இவ்வளோ சீக்கிரமாக போய் குடிக்க போகிறான் கேட்டிங்களா? இப்படி காலையில் 9 மணி தான் ஆகுது. அதாவது 3ஆம் மணி வேலைன்னா நமக்கு 9 மணி, காலை 9 மணி. இப்போ சொல்கிறாரு,
இது சாதாரணமாக நடக்கலை. ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் யோவேலில் சொன்னார் இல்லையா, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று. அது நடந்து கொண்டிருக்கிறது. ஊற்றும் பொழுது என்ன நடக்கும்? உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அதாவது தேவன் பேசுகிற காரியங்களை அவர்கள் பார்ப்பார்கள், கேட்பார்கள், தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள். இந்த நாளுக்காகத்தான் நாம் காத்திருந்தோம். இந்த நாளை கொடுத்தார். பெந்தெக்கோஸ்தே நாள் என்றால் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள், தேவனுக்காய் காத்திருந்த பிள்ளைகள் தேவனுக்காக பிரகாசிக்கிற நாள் என்று அர்த்தம். ஆம் தேவ பிள்ளையே, பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் தமக்காக உங்களை பிரகாசிக்க வைப்பதற்காக இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பல வசனங்களை கோடிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார். யோவேல் புத்தகத்தை சொல்லுகிறார். அதற்கு பின்பு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் என்ன அடையாளங்கள் நடக்கும், உயர வானத்தில் என்ன அடையாளம் நடக்கும், பூமியில் என்ன அடையாளம் நடக்கும், இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். கடைசி நாட்களிலே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்பதை சொல்லி கொண்டு வருகிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை எழுப்பினார். அவர் எழுப்பி இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான இந்த பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும் போது தாவீதை பற்றியும் சொல்ல, ஏன் தெரியுமா? கீழே தாவீதினுடைய அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து தான் இவர்கள் வெளியே வருகிறார்கள். இப்பொழுது தாவீதை குறித்து சொல்கிறான் 25ஆம் வசனத்தில், அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று தாவீதை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இப்படியே சொல்லிக்கொண்டு தாவீது சொன்னபடியே பிதாவாவுடைய வலது பார்சத்தில் இயேசு வீற்றிருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்லி ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய பல சத்தியங்களை கொண்டு வந்து, எனக்கு பெரிய ஆச்சரியம், ஒன்றும் தெரியாத பேதுரு எவ்வளவு காரியங்களை சொல்கிறார்னா காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். 4 அடையாளங்களை சொன்னேன். காற்று வீசிற்று, அங்கே சத்தம் உண்டாயிற்று, அது மாத்திரமல்ல அக்கினி இறங்கிற்று, பல பாஷைகளை பேசினார்கள். இந்த 4 அனுபவமும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தேவ பிள்ளைகளே, இதை ஆண்டவர் செய்த பின்பு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் இருதயத்தில் குத்தப்படுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நியாயப்பிரமாணம் தெரியும், பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், தீர்க்க தரிசன புத்தகங்கள் தெரியும், மோசேனுடைய ஆகமங்கள் தெரியும். இதெல்லாம் தெரிந்தபடினால் இவன் சொல்கிறத மறுக்கவே முடியலை. ஆம், நீ சொல்கிறது சரிதான்ப்பா, பைபிளில் போட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, நாங்கள் பார்த்துருக்கோம், நீ சொல்லுகிறதெல்லாம் சரிதான், சரியாகத்தான் இருக்கிறது. இப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, நாங்கள் என்ன செய்யணும்? தேவ பிள்ளையே, இந்த பெந்தெக்கோஸ்தே நாளில் கர்த்தர் உனக்குள் இறங்கி ஒரு அக்கினியை உனக்குள் ஊற்றி, உனக்குள்ளிருந்து கர்த்தர் செய்கிற காரியம், உனக்குள்ளிருந்து வசனங்கள் வெளிவருகிற காரியம், உன்னை அறியாதவர்கள் கூட உன்னை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறார். அவன் சொல்கிறான், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மனம் திரும்புதலை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். வாக்கு தத்துவம் உங்களுக்கு மட்டுமல்ல, தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிற எல்லாருக்கும் உரியது என்று சொல்லும்போது அங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் எருசலேமில் இருந்தவங்க கிடையாது, பல தேசத்திலிருந்து வந்த யூதர்கள் மறுபடியும் பல தேசங்களுக்கு போனார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், ஒரே பிரசங்கத்தில் பல நாட்டு மக்கள் ஒரே இடத்துல வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பல நாடுகளில் போய் இந்த இயேசுவை சொல்ல ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான காரியம்! பேதுருவை கொண்டு நடந்த பல அற்புதங்களை விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பல நாட்டு மக்களுக்கு ஒரே இடத்தில் வைத்து ஆவியானவரை பற்றியும் அபிஷேகத்தை பற்றியும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றியும் சொல்லி அநேகர் மனம் திரும்பும்படியாக செய்தபோது பேதுருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் மீன் பிடிச்சிக்கிட்டு கிடந்தவன்ப்பா, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன், என் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லாமல் வாழ்ந்தேன், ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்தேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்கிறேன், நீர் என்னை தெரிந்து கொண்டவனுடைய அர்த்தத்தை உணர்கிறேன், என்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, இப்பொழுது நான் அதை உணர்கிறேன். ஆண்டவரே, இது எப்பொழுது நடக்கிறது? இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது பல நாட்டு மக்கள் என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களே, அந்த நாடுகளிலெல்லாம் இயேசு போவாரே, எவ்வளோ சந்தோஷம்! என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நோர்வே தேசத்தில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தார். அந்த நோர்வே தேசத்தில் ஒரு பாஸ்டருடைய வீட்டில் நான் அமர்ந்திருந்த பொழுது
ஒரு சகோதரன், அவருடைய பேர் ஜீவன், தமிழ்நாட்டிலிருந்து அங்கே படிக்க வந்தவர். அவர் என்னை பார்த்து கேட்டார், பாஸ்டர், எங்களுடைய யூனிவர்சிட்டியில் சில ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ப்ரேயர் குரூப் வைத்திருக்கிறோம், அங்கே வந்து எங்களுக்காக ஒரு பிரசங்கம் பண்ணுவீர்களா என்று கேட்டார். நான் சரி என்று சொல்லிவிட்டு போனேன். நான் கல்லூரிக்கே போகாத ஆள், கேட்டிங்களா, எனக்கு அவ்வளோ படிப்பறிவெல்லாம் கிடையாது. ஆனால் நான் தமிழில் பிரசங்கம் பண்ணால் எனக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஒரு மொழிபெயர்ப்பாளரை ஏற்படுத்தினார்கள். அங்கே போனபோது கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் வந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. எத்தியோப்பியா, எரித்திரியா, தான்சானியா, பிலிப்பைன்ஸு, அர்மீனியா, இப்படி எனக்கு ஞாபகம் இல்லை, பல நாட்டு ஸ்டூடெண்ட்டு, பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியில நிரம்பி, இந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்ல அபிஷேகத்தை நிரம்பி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவியை அலறி அடித்து வெளியே ஓட ஆரம்பித்தது. அங்கே பல காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? முடிந்த பின்பு தான்சானியாவிலிருந்து வந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர், என் ஆண்டவர் நிரப்பியிருக்கார், என் தேசத்தை குறித்த ஒரு தாகம், இவ்வளவு பெரிய தெய்வத்தை என் தேசம் தெரிந்து கொள்ள வேண்டுமே, நான் போன உடனே, படித்து முடித்து போன உடனே என் தேசத்தை என் தேவனுக்காய் மாற்றுவேன் என்று சொன்னார். எரித்திரியாவிலிருந்து, எத்தியோப்பியாவிலிருந்து, ஆர்மீனியாவிலிருந்து, பிலிப்பைன்ஸிலிருந்து, இன்னும் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள், எங்கள் தேசத்துக்கு இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போவோம், இந்த அபிஷேகத்தை கொண்டு போவோம் என்று சொன்ன பொழுது, ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால், தேவப்பிள்ளையே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நீங்கள் உணர வேண்டியது என்ன தெரியுமா? ஏதோ வாழ்கிறோம், ஏதோ சாகிறோம் என்று இல்லாதபடிக்கு, ஜீவன் இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அநேக மக்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நன்கு அறிந்து அதை பயன்படுத்தி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இந்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? வரிசையாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம், சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதே பேதுரு நடந்து போகும் பொழுது பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். எப்பொழுது? பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது. இன்றைக்கி நம்ம தேசத்துக்கு என்ன தேவை தெரியுமா? இப்படி வெளியரங்கமான அடையாளங்கள் தேவை. நம்ம ஏதோ மதத்தை பரப்புறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகளே, எனக்குள்ளே ஒரு ஆவியினுடைய உற்சாகத்தை பார்க்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், வாலிப தம்பி, தங்கச்சி, பெரியோர், சிறியோர், அத்தனை பேர் இயேசுவுக்காக எழும்புவோம், எங்கள் தேசத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி நீங்கள் எழும்புவீர்கள் என்றால், நீங்கள் எழும்பினால் உங்களை பயன்படுத்த ஆவியானவர் தயாராக இருக்கிறார். இவர்கள் அபிஷேகத்தை பெற்று ஒருமனப்பட்டு எல்லாரும் எழுந்தார்கள். ஆமென் சொல்லுவோம். எழுந்து 11 கூட நின்று, அதுவரை அமர்ந்திருந்தவர்கள் நின்றார்கள், எழுந்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சரி, நம்ம எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆவியானவரை பெற்றதுக்கப்புறம் நம்ம பயந்து கொண்டு அவர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். எழும்பின உடனே ஆவியானவர் வேத வசனங்களுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பித்தார். இந்த பேதுருக்கே புரிஞ்சிருக்காது, இவ்வளவு சரளமாக என்னால் எப்படி பிரசங்கம் பண்ண முடியுது, எப்படி இவ்வளவு வசனங்களை என்னால் கோட் பண்ண முடியுது. சமீபத்தில் என்னுடைய மனைவி என்கிட்ட கேட்டாங்க, 1 மணி நேரம் இப்படி நின்று பிரசங்கம் பண்ணுறீங்களே, ஒன்றுமே அங்கங்கே பார்க்காம நேராக அடித்து விட்றீங்களே, எப்படி உங்களால் முடியுதுன்னா? தேவப்பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாம் ஏற்கனவே படித்திருக்கிற அந்த வசனங்களை எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த ஆவியானவருடைய வேலையை அதுதான். ஏன் தெரியுமா? என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்து என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டாலும் பரவாயில்ல, முழங்கால் போட்டு, ஆவியானவரே எனக்கு வேணும், உங்கள் அபிஷேகம் வேணும், உங்கள் அக்கினி எனக்கு வேணும், நீங்கள் என்னை பயன்படுத்துங்க. நீங்கள் கதறி ஜெபிக்கணும். 23 வயசு 24 வயசில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது மார்பிளை அடிச்சு கதறி ஜெபம் பண்ணி, ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க, ஆவியானவரை என்னை பயன்படுத்துங்கன்னு. கர்த்தருடைய நாம மகிமைக்காக கிட்டத்தட்ட 20 நாடுகளில் கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளை, இன்னும் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுது செய்வார் என்று எனக்கு தெரியாது. நான் இருக்கிற இடத்துல ஜெபித்து கொண்டே இருக்கிற ஆவியானவரை அக்கினி ஜுவாலையா என்னை பயன்படுத்தும். ஏதோ வாழ்ந்தேன், நான் மரித்தேன் என்றல்ல, நான் என் சபையில் எத்தனை பேரை வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு முக்கியமல்ல, நான் எந்த அளவுக்கு என் தேவனுக்கு பயன்படுகிறேன் என்பது எனக்கு முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார், நீ எழும்புவாயா? படுத்து கிடந்தது போதும், நீ எழும்புவாயா? உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறேன். பேதுரு நடந்து போகும்பொழுது, ஒரு மீனவனாக நடந்து கொண்டு போகும்பொழுது அவனுடைய நிழல் என்ன செய்திருக்கும்? தரையில் சும்மா விழுந்திருக்கும். அதே நிழல் தான் இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அதே நிழல் வியாதியஸ்தர்கள் மேல் படும்போது வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம்! அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில்
எனக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் பெரிய அற்புதம் என்னன்னா, வியாதி சுகமாச்சு, பிசாசு ஓடிச்சு, பேய் ஓடிச்சு, இதெல்லாம் ஒரு அற்புதம். அதை விட பெரிய அற்புதம் என்னென்னா, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அருமையான பாஸ்டர் பெனிகின் சொல்லுவாங்க, த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் இஸ் சால்வேஷன் என்று சொல்லுவார். ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அற்புதம். கைகால் சுகமாயிரும், ஆண்டவர் வியாதியை போனால் போயிடும், பிசாசை போன்னு சொன்னால் போயிடும், கேன்சரை பார்த்து போன்னு சொன்னால் போயிடும். மனுஷனை திருந்தினா திருந்த மாட்டான், மனுஷன் திருந்துறது தான் பெரிய அற்புதம். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார். 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரத்தில் சப்பானி நடக்கிறான். நான் கேட்குறேன், நல்ல கவனிங்க, இதே தேவாலயத்துக்கு இயேசு போனார் இல்லையா, ஏன் சப்பானியை குணமாக்கலை? ஏன் சப்பானியை குணமாக்கலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 38 வருடமாக வியாதியாக இருந்த ஒரு மனிதனை பெதஸ்தா குளத்தில் தேடி போய் ஆண்டவர் சுகமாக்கினார். இயேசு பலமுறை இந்த தேவாலயத்துக்கு வந்தார். பிறந்ததுலேருந்து இவன் சப்பானி, பிறந்ததுலேருந்து அவன் சப்பானியாக இருக்கான். அவனை பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த அலங்கார வாசலண்டையில் உட்கார வைப்பாங்க. இயேசு பண்டிகை தோறும் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, ஏன் அவனை சுகமாக்கலை? நான் நினைக்கிறேன், தம்முடையவர்கள் தாம் விட்டு போகிற வேலையை அவர்கள் செய்வதற்காக சில வேலையை விட்டு வைத்து போனார். இயேசு வேலையை விட்டு போனதுக்கு காரணம், என்னை போல என்னுடைய சீஷர்களும் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கி அப்போஸ்தலர்கள் வேலையை விட்டு போய்விட்டார்கள். நீங்களும் நானும் செய்வதற்காக நிறைய வேலை காத்து கொண்டிருக்கிறது. குருடர்களை சுகமாக்க, செவிடர்களை சுகமாக்க, முடவர்களை நடக்க பண்ண. இது மட்டுமல்ல, அநேகருடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும், பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும். இந்த பேதுருவை கொண்டு மரித்து போன ஒரு தபித்த ஆளை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார். யோசிச்சு பாருங்க, இதையெல்லாம் செய்ய வைத்தது எது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இவர்களுக்குள்ளே வந்தபோது பலனடைந்தார்கள், ஆவியில் பலனடைந்தார்கள், வரங்கள் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் உங்கள் மூலமாக கர்த்தருடைய வரம் செயல்பட வேண்டும். என்னுடைய மனைவி ஸ்தோத்திரம், கல்யாணம் பண்ண புதுசில் அவங்க ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்காவது பலவீனம் சுகவீனம்னு வந்துருச்சுன்னா உடனே பிடி பேஸ் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். இவங்க ஜெபம் பண்ணால் அந்த இடத்துல உடனே அற்புதம் நடக்கும். இன்றைக்கி ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். கடந்த வாரத்தில் நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆன்லைனில் ஆராதனை நடக்குது, விசுவாசிகள் பல இடத்துல இருக்காங்க. 25 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு வாரம் முழுசும் பலவீனத்தில் இருந்த சகோதரி அந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மேக ஸ்தம்பம் வந்து இறங்குகிறது என்று சொன்ன அந்த நேரத்தில் அவர்களை சுகமாக்கியிருக்கார். நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேனா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யார் யார் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிய பண்ணுகிறார். எத்தனையோ இடங்களில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைக்காட்சியிலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தூர இடங்களில் அடுத்த மாநிலத்திலிருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணார்கள். 6 மாதமாக படுத்த படுக்கையில் கிடந்திருந்தேன், என்னால் நகரக்கூட முடியவில்லை. ஆனால் நீங்கள் செய்தி முடித்துவிட்டு ஜெபிக்கும் பொழுது திடீரென்று ஒரு வல்லமை எனக்குள்ளே வந்தது. நான் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று என்னிடத்தில் ஃபோன் பண்ணி சொன்னார்கள். இதையெல்லாம் நாங்கள் பிரபகண்டா பண்ணுவது கிடையாது. ஏன் தெரியுமா? இது எங்களால் உண்டானதல்ல. நாங்கள் சாதாரண பாத்திரம், பயன்படுத்துகிற ஆவியானவர். நான் ஒரு வெறுமையான பாத்திரம் என்றால் நீங்களும் ஒரு வெறுமையான பாத்திரம் தானே. அந்த வெறுமையான பாத்திரத்துக்குள் வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடியதான ஒரு ரவுடியை போல நடந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த பவுலை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். அதே பவுலை கொண்டு அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். சரி, பேதுரு ஒரு பிரதான அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவன். ஆனால் பந்தி விசாரிக்கிற வேலை செய்த ஸ்தேவான் இருக்கிறாரே, பந்தி விசாரிக்கிற வேலை செய்த பிலிப்பு, இவர்கள் 2 பேரை கொண்டு கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார். யோசித்து பாருங்கள். சாதாரண வேலை செய்ய அப்புறம் அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிரதான அப்போஸ்தலனாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவருக்காக எதையாவது செய்யணுங்கிற துடிப்பு யாருக்குள்ளே இருக்கோ அவங்களுக்குள்ளே வந்து அவங்கள கர்த்தருக்காக பயன்படுத்துவதற்கு ஆவியானவர் இன்று வரை காத்து கொண்டிருக்கிறார். அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வதற்காய் காத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேசத்தை இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களினாலே அசைப்பதற்கு நான் நினைக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு முத்திரை குத்திவிட்டார்கள். இவர்கள் மதம் மாற்றுகிறவர்கள், தங்களுடைய மதத்தை
திணிக்கிறார்கள், மனிதர்களை காசு கொடுத்து மாற்றுகிறாள் என்கிற ஒரு முத்திரை வந்துவிட்டது. அந்த முத்திரையை உடைப்பதற்குரிய சரியான சமயம் என்ன தெரியுமா? திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு டினாமினேஷனில் இருக்கிற ஊழியர்கள், ஒவ்வொரு டினாமினேஷனில் இருக்கிற விசுவாசிகள் அத்தனை பேர் இந்த கடைசி நாட்களில், ஆண்டவரே ஒரு விசை கூட இந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு தாரும், ஒரு விசை கூட உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றும் என்று கண்ணீரோடு கதரும் பொழுது, தேவன் ஆதியிலே ஊற்றினது போல பேதுருக்களை எழுப்புவார், ஆண்டவர் பவுல்களை எழுப்புவார், ஸ்தேவான்களை எழுப்புவார், பிலிப்புக்களை எழுப்புவார், ஒரு தீமோத்தேயுவை எழுப்புவார். தேசத்தை அசைக்க முடியும். நான் நம்புகிறேன். நீங்கள் எழும்புவீர்களா? நான் ஒருவனாக கத்திக்கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. இந்த கத்துதல் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதையாக விழுந்து உங்களை கதறுகிறக்கூடிய மனுஷனாக மாற்றுமானால், இந்த வசனமானது நான் கதறுகிற இந்த கதறல் உங்களையும் ஒரு கதறுகிற மனுஷனாய் மாற்றுமானால், நம்முடைய தேசத்தை நாம் அசைக்க முடியும். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த தீமோத்தேயு என்று சொல்லக்கூடியதான ஒரு சீஷன், பவுலை பின்பற்றி பவுலோடு ஊழியத்துக்கு வந்த ஒரு இளம் ஊழியக்காரன் தான் இந்த தீமோத்தேயு. ஆனால் பயந்த சுபாவம் உள்ளவன். அவனை பற்றி பவுல் எழுதும்பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கார் என்று என்கரேஜ் பண்ணான். இன்றைக்கி இருக்க வாலிபர்கள், ஒருவேளை நீங்கள் பயந்த சுபாவத்தில் இருக்கலாம், என்னெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவாரா, நான்லாம் லாயக்கா என்று கேட்கலாம். இந்த இளம் வாலிபனாகிய தீமோத்தேயு ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். கிறிஸ்தவ குடும்பத்தில் அவன் பிறந்தவன், அதாவது யூத குடும்பத்தில் பிறந்தவன். தகப்பன் கிரேக்கன், தாய் யூத ஸ்திரீ, அவனுடைய பாட்டி, இவர்கள்லாம் விசுவாசிகளாக இருந்தவங்க. அவங்க மூலமாக விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவன். ஆனால் பயந்த சுபாவம் உள்ளவன். அந்த பயந்த சுபாவம் உள்ளவன் அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியத்தை செய்கிற அந்த பவுலோடு இருந்து அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். ஐயோ ஆண்டவரே, இந்த பவுலை கொண்டு இவ்வளவு காரியங்களை செய்கிறீரே, இவருக்கு பின்பு இந்த தேசத்தை பக்கத்தில் திருப்ப வேண்டுமானால் என் போன்ற இளைஞர்கள் எழும்ப வேண்டுமே என்று அவனுக்குள்ளே ஒரு ஆதங்கம் வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஊழியர்களை கண்டு நீ சந்தோஷப்படலாம், உண்மைதான், நல்லது. ஆனால் அவர்களுக்கு பின்பு இந்த தேசத்தை நடத்தக்கூடியது யார்? நீங்கள் தான் எழும்ப வேண்டும். அந்த தீமோத்தேயு பயந்தவன் தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் இந்த தீமோத்தேயுவை பற்றி சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானாயில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். இப்போ இவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பயந்த சுபாவம் அவனுக்கு மாறலை. ஆனால் நடந்தது என்ன பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆரம்பத்தில் வந்தவன், சேர்ந்தவன், பார்த்தவன், பழகினவன், கடைசியில் பவுல் எப்படி அற்புத அடையாளங்களை செய்கிறாரோ அதே போல தீமோத்தேயும் அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் செய்த காரியங்கள், அடையாளங்கள் என்ன? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டதே. அதிசயம், அற்புதம், வல்லமை இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு தேவை, நம்முடைய திருச்சபைகளுக்கு தேவை. வேத அறிவு பெருகிவிட்டது. இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் பல பாஷைகளை படிக்கிறார்கள். எபிரேய பாஷையை படிக்கிறார்கள், கிரேக்க பாஷையை படிக்கிறார்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் தட்டினீங்கன்னா விதவிதமான டிரான்ஸ்லேஷனில் வசனம் வருது. வசன அறிவு பெருகிவிட்டது. ஆனால் தேவனுடைய கிரியை இல்லை. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய கரத்தின் கருவிகளாக எழும்ப ஆட்கள் தேவை. கொஞ்ச காலம் இருக்குது. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள ஆண்டவரை என்னையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கொள்ளுங்கப்பா. ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறீங்க. அந்த எழுப்புதலை பார்த்து ரசிக்கிற கூட்டத்தில் இல்லாமல் அந்த எழுப்புதலை நடப்பிக்கிற கூட்டத்தில் எனக்கும் ஒரு பங்கு தாங்க ஆண்டவரே. கேட்பீங்களா? ஆண்டவருடைய முகம் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை ஊற்ற என் ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆனால் ஆதங்கத்தோடு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒரு தீமோத்தேயுவை போல நானும் இந்த இளம் வயதில் உமக்காய் பிரகாசிக்க விரும்புகிறேன் என்று வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னை அர்ப்பணிப்பாயா? உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு மனம் திரும்பு. உன்னை கவர்ந்து இழுக்கிற எல்லா கவர்ச்சிகளிலிருந்து வெளியே வா. ஒரு பணி உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு என் தேவன் இளம் வாலிபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான ஊழியர்களே, உங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்களை எழுப்பி விடுங்கள். அவர்கள் தேவனுக்காய் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். பல திறமைகள், தாளந்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கட்டும். பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இங்கே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகத்தை ஊற்றி அநேகரை ரட்சித்தார். அதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்தார். முதலாவது அந்நிய பாஷைகளை பேச வைத்து, தேவனுடைய மகத்துவங்களை பேச வைத்து, ஆச்சரியப்பட வைத்து அநேகரை ரட்சித்தார். அதற்கு பின்பு அற்புத அடையாளங்களை செய்தார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகிற கூட்டம் நிறையா இருக்குது.
கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை வரங்கள் குறைந்து விட்டது. ஆதி நாட்களிலே எவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்தார், அதே அற்புதங்களை இந்த நாட்களிலும் தேவன் செய்யும்படியாக அவருடைய பாதத்தில் நாம் விழுந்து கிடப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம். வலது கரத்தை உயர்த்தும். ஒரு விசேஷித்த அபிஷேகம் ரீஹாம் தராபா உங்களுக்குள்ளே இறங்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ஒரு கலிலேயனா என்னை அடையாளம் பார்த்தவங்க, ஒரு வித்தியாசமான மனுஷனை அடையாளம் பார்க்கும்படி உதவி செய்தீரே. என்னால் பல நாட்டு மக்கள் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்படும்படி அனுகிரகம் செய்தீரே என்று பேதுரு எவ்வளவாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பார். அதை போல தேவ பிள்ளைய, நீ சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். நீ இப்படியே இருந்து மடிந்து விடுவதற்காக அல்ல. ஏதோ எனக்கு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இந்த உலகத்திலேயே ஒரு திருப்தியோடு வாழ்ந்து விடாதே. நீ ஆண்டவருக்கு தேவை. உன்னை கொண்டு பல நாட்டு மக்களை சந்திக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். தேவனுடைய பணி காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் தேவனுக்காக எழும்ப போகிறீர்கள்? இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை பயன்படுத்தும், இனி என்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டேனையா, உடைய வேதத்தை வாசித்து உடைய பாதத்தில் காத்திருந்து, ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேட்பேன் என்று எத்தனை பேர் கதறப் போகிறீர்கள்? இதோ தேவ வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. பவுலை எழுப்பினவர், பேதுருவை எழுப்பினவர், தீமோத்தேயுவை எழுப்பினவர், பிலிப்பை எழுப்பினவர், உங்களையும் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த நூற்றாண்டின் ஆரம்பங்களிலே எத்தனை தேவ மனிதர்களை தேவன் நம்முடைய தேசத்தில் எழுப்பினார், வெளிநாடுகளில் எழுப்பினார். ஏன் இப்பொழுது அப்படி இல்லை? பிசாசு இப்பொழுது இருக்கிற சந்ததியை டெக்னாலஜியை கொடுத்து அதிலே மயக்கி வைத்திருக்கிறார். டெக்னாலஜியை பார்த்து ஆச்சரியப்படுகிற வாலிபர்கள், ஓ இவ்வளவு முன்னேற்றமா, விஞ்ஞானம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது, எவ்வளவு அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து நீ ஆச்சரியப்படுகிறாயோ? அடுத்தவனுடைய தொழில்நுட்பத்தை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய கிரியைகளை இந்த பூமியில் நடப்பிக்கும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் எத்தனை அசுத்த சக்திகள் கிரியை செய்து மக்களை கவர்ந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு பிலிப்புடைய நாட்களிலே சமாரியாவிலே ஒரு மந்திரவாதி தன்னுடைய மாய வித்தைகளினாலே தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எல்லாரும் நம்பக்கூடிய அளவிலே பல அற்புதங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் தேவ ஆவியை பெற்ற பிலிப்பு அங்கே போனபோது இவனை விட பலத்த காரியங்களை செய்யும்படி, அசுத்த ஆவிகளை விரட்டும்படி, அநேக அற்புதங்களை நடப்பிக்கும்படி ஆண்டவர் செய்தபோது அந்த மந்திரவாதியும் வந்து மண்டியிட்டான். ஓ, இது பெரிய சக்தியாக இருக்கிறதே. இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் மந்திரவாதிகள் எல்லா அரசியல்வாதிகளை கவர்ந்து இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை சக்திகள் மதவாதிகளை இழுத்து கொண்டிருக்கின்றன. ஏன்? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக எழும்ப தவறிவிட்டோம். நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? எங்கள் தேசம் உம்மை காணும்படியாக எங்கள் மூலம் பலத்த காரியங்களை நடப்பியும் ஆண்டவரே, எங்கள் மூலமாய் பலத்த காரியங்களை நடப்பியும் ஆண்டவரே. எத்தனை பேர் அழப்போகிறீர்கள்? அறையை பூட்டி கொண்டு ஓலமிடு, சத்தமிடு. என் தேவன் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உபவாசம் போட்டு ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க கேளு. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உன்னை பயன்படுத்துவார். ரிபா லபா ரபா சந்தரத கரபா ரெம்மா கரதனமா சந்தரபா. ஆவியானவர் என்னை பலமாய் நிரப்புகிறதை நான் உணர்கிறேன். ரிமா கஷதரபா ரிமே மகரபா சதரபல கரதனமா ரிமே நெமெங்கரதினமா கரதனமரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்காய் ஸ்தோத்திரம். பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு அக்கினி நம்முடைய பிள்ளைகள் மேல் போடுவீராக. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன தேவ ஆவியானவர் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை பற்ற வைப்பீராக. அக்கினி ஜுவாலைகளாக கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததியின் மத்தியிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன். டுனாமிஸ் அசம்பிளி ஆஃப் காட் சபை விசுவாசிகள் இனியும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழாமல் தேவனுக்காய் எழுப்புவீராக. நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எங்கள் வாழ்க்கை முடங்கி விடாதபடிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக
நாங்கள் எழும்பி பிரகாசித்து கொண்டே இருக்க உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். உடைய நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. இந்த நாளில் இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த நாள்லேயும் நம்ம சேர்ந்து ஒரு புது பாட்டை கற்றுக்கொண்டு இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே நம்ம புதிய கதைகள் ஆண்டவருக்குள்ளே நம்ம போகிறோம். சேர்ந்து ஒரு பாட்டை பாடலாமா? முதல்ல நான் பாடுறேன், கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லிரிக்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்து பாடலாம். அப்புறம் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கீங்களா? சேர்ந்து பாடலாமா? கையை தட்டலாமா மெதுவா? பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும், பெய்யும் பரலோக தூறலா. வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும், பெய்யும் பரலோக தூறலா. பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும், பெய்யும் பரலோக தூறலா. வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும், பெய்யும் பரலோக தூறலா. பாட்டு சூப்பராக இருக்கா? எத்தனை பேருக்கு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையாக இருக்குது? சேர்ந்து பாடுறீங்களா? உங்களுக்கு லிரிக்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க, நீங்கள் சேர்ந்து பார்த்து பாடி என் கூட சேர்ந்து அந்த பாட்டை கற்றுக்கொள்ளுங்க. ஓகேவா? இப்போ நல்லா கையை தட்டி பாடலாமா? பாட்டை பார்த்துக்கிட்டே சேர்ந்து பாடுங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சம் பேர் கை தட்டாமல் இருக்கீங்களே. பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். நீங்க பாடுங்க, come on. பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். சூப்பர். வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும், பெய்யும் பரலோக தூறலா. வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும், பெய்யும் பரலோக தூறலா. பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். நல்ல சத்தமா பாடலாமா? come on. பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும், பெய்யும் பரலோக தூறலா. வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும், பெய்யும் பரலோக தூறலா. சூப்பர். கடைசி ஒரு முறை பாடிடலாமா? இப்போ நீங்கள் தான் பாட போகிறீங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்கள் வீட்டில் அண்ணா தம்பி கூட எல்லாம் உட்காந்துருப்பீங்க, அக்கா தங்கச்சி கூட. நீங்கள் எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாட போகிறோம். ஓகேவா? சேர்ந்து பாடலாமா? கைத்தட்டுங்க பார்ப்போம். come on. பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். come on everyone. பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில்.
வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும் பெய்யும் பரலோக தூறலால். வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும் பெய்யும் பரலோக தூறலால். நீங்க சேர்ந்து பாடுங்க, கமான். பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் பெய்யட்டும், தாகமுள்ள எந்த ஆத்மாவில். வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும் பெய்யும் பரலோக தூறலால். வாரும் தூய ஆவியே முற்றும் ஆட்கொள்ளும் பெய்யும் பரலோக தூறலால். சூப்பர், பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? அமைதியா கவனிங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆண்டி இப்போ உங்களை எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, இன்னைக்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம அதை குறித்து தான் ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டோம் இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை பற்றி பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். கற்றுக்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? சரி, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி, சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சரி, இந்த வசனத்தை இன்னொரு புது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நம்ம படிப்போமா? அந்த ஃப்ரெண்டை கூப்பிடுவோமா? ஜிம், ஜிம். ஹாய். வந்துட்டாங்க பாருங்க நம்ம புது ஃப்ரெண்டு. ஹாய் ஜிம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன பசங்களா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜிம், இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அழகா ஒரு வசனம் சொன்னாங்க. உனக்கும் அந்த வசனத்தை சொல்லித்தரேன். நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து நம்மளும் கத்துப்போமா? ஆமா ஆண்டி, ரொம்ப நாள் ஆச்சு வசனம்லாம் படிச்சு சொல்லித்தாங்க. சரி ஜிம், இன்னைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம பார்க்க போறோம் ஜிம். இங்க பாரு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நீயும் கத்துக்கிறியா ஜிம்? ஆண்டி, எனக்கு இந்த வசனத்துல நிறைய டவுட் இருக்கு ஆண்டி. என்ன டவுட்டு? இந்த பரிசுத்த ஆவின்னு சொல்றீங்கல்ல, ஆமா, நீங்க ஏன் திடீர்னு ஆவின்லாம் பயப்படுத்துறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. ஐயோ ஜிம், இது ஆவிலாம் இல்லை ஜிம். நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இணைஞ்சு இருக்கிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம். அதனால இதை ஆவின்னு சொல்லக்கூடாது. நம்ம இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவரை தான் நான் சொன்னேன் உனக்கு. சூப்பர் ஆண்டி, ஆவியானவர் கடவுள் நம்ம கூட இணைஞ்சிருப்பாரா? ஆமா சிம், நம்ம கூடவே இருப்பாரு ஏசப்பா எப்பவுமே. ஆண்டி, எருசலேம் சொல்றீங்களே, அதுனா அப்படின்னா என்ன ஆண்டி? எருசலேம்னா உனக்கு தெரியாதா? எருசலேம்ன்றது அது ஒரு ஊரு, சரியா? எனக்கு இந்த தண்டையார்பேட்டை, குரோம்பேட்டை, தேனாம்பேட்டை இந்த மாதிரி ஊர் தான் தெரியும். அதுனா எருசலேம். இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. இப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்? நம்ம சென்னையில இருக்கோம். நம்ம சென்னையில இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் எருசலேம்ன்றது ஒரு ஊரு, சென்னை மாதிரி ஒரு ஊரு. இப்போ சென்னை எதோட தலைநகரம்? சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரம். அந்த மாதிரி தான் யூதேயா நாடு, புரியுதா? எருசலேம் தமிழ்நாடு எப்படியோ அந்த மாதிரி தான். அப்புறம் சமாரியான்றது நம்ம நாட்டுக்கு பக்கத்துல எந்தெந்த நாடு இருக்கு? நம்ம நாட்டு பக்கத்துல பாகிஸ்தான், நேபாள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தான் சமாரியான்ற நாடும் எருசலேமுக்கு பக்கத்துல இருக்கிற நாடு. அது மட்டும் இல்ல, உலகம் முழுவதிலும் நம்ம சாட்சியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி நிறைய நாடு இருக்கு இல்லையா? அது மாதிரி உலகம் முழுவதிலும் உள்ள நாட்டிலையும் நம்மள ஆண்டவர் சாட்சியா இருக்க சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த சாட்சினா இப்போ நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க இல்லையா? அப்போ நம்ம ஏசப்பா மாதிரி ஏசப்பா கிட்ட என்ன குணம் எல்லாம் இருந்துச்சு? அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு, வியாதி உள்ளவங்களுக்கு எல்லாம் குணம் கொடுத்தாரு, நிறைய மரிச்சவங்களுக்கு கூட ஏசப்பா உயிரோட எழுப்பினாங்க ஆண்டி.
ஆமா ஆமா, மெயினா ஒரு குணம் இருந்துச்சுல ஏசப்பா கிட்ட, அவர் ரொம்ப அன்பானவர்ல. அதை மறந்துட்டேன். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். நம்ம ஏசப்பா பிள்ளையா இருந்துகிட்டு எப்ப பாரு மத்தவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மள பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏசப்பா பிள்ளைன்னா நினைப்பாங்க இல்லையே. ஏசப்பா கூட சொல்லியிருக்காரு இல்லையா, நான் ஒளியா இருக்கேன், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சந்திரன் வந்து எதுல இருந்து வெளிச்சத்தை எடுக்குது? சூரியன் தான் ஆண்டி. வெரி குட், நிறைய உனக்கு தெரியுதே, ஆமா, நல்லா எனக்கு படிச்சிருக்கீங்க. நிறைய விஷயம் தெரியும். வெரி குட் வெரி குட். அந்த சந்திரன் வந்து எப்படி சூரியன் கிட்ட இருந்து அந்த வெளிச்சத்தை எல்லாம் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நைட்ல அது வந்து நமக்கு வெளிச்சம் கொடுக்குதோ, அது போலதான் நம்ம ஏசப்பா பிள்ளையா இருக்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற எல்லா குணமும் நமக்குள்ள வந்து இருக்கணும். நமக்குள்ள அதெல்லாம் இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம், நம்ம பேசும்போது மற்றவங்க கிட்ட நம்ம பழகும்போது ஏசப்பா மாதிரியே நல்ல குணங்கள் எல்லாம் நம்ம வெளிப்படுத்தும் போது அதுதான் நம்ம கிட்ட இருந்து சாட்சியா வெளிப்படுறது. அந்த ஒரு குணங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுற குணத்தை தான் சாட்சின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஆண்டி. நம்ம ரெண்டு பேரும் இந்த வசனத்தை ஒரு வாட்டி சேர்ந்து சொல்லலாமா? சொல்லலாம். பிள்ளைங்களா நீங்களும் சேர்ந்து சொல்றீங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வெரி குட் ஜிம், நீ சூப்பரா சொல்றியே. இதுவா அப்போஸ்தலர் 1:8 சொல்லு. அப்போஸ்தலர் 1:8 நானும் சொல்லிட்டேன் ஆண்டி. வெரி குட் ஜிம், சூப்பர், நீ ரொம்ப அழகா சொல்ற. பிள்ளைங்களா ஜிம்முக்காக எல்லாரும் ஒரு வாட்டி கை தட்டுங்க. அவன் எவ்வளவு சூப்பரா சொன்னான் பாருங்களேன், கை தட்டுங்களேன். வெரி குட் வெரி குட். கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க ஆண்டி. சூப்பர் ஆண்டி. இன்னைக்கு உங்களால எனக்கு ஒரு நல்ல வசனம் கத்துக்கிட்டேன் ஆண்டி. பசங்களா நீங்களும் கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான வசனத்துல பார்க்கலாம். பாய் பாய். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கூட முக்கியமான ஒரு நாள். என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னா பாட்டுல அந்த வரிகளை நம்ம பார்த்தோம், அது மாதிரி வசனத்துல அந்த நாளை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டோம். இப்போ உங்களுக்கு டக்குன்னு சொல்ல வருதா? வெரி குட், சூப்பர். பெந்தகோஸ்தே திருநாள். பாருங்க, முழு உலகத்துக்கும் ஆண்டவர் இந்த பெந்தகோஸ்தே அபிஷேகத்தை கொடுத்த இந்த நாளை தான் நம்ம சிறப்பானதாக இந்த நாளில் நம்ம வந்து அதை நினைத்து பார்க்கிறோம். இது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த முழு உலகத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான அன்பளிப்பு. இந்த பெந்தகோஸ்தையை பற்றி நான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னு சொன்னால் பாஸ்டர் அங்கிள் வந்து பிரசங்கத்தில் ரொம்ப அருமையாக அழகாக இந்த பெந்தகோஸ்தையை பற்றி உங்களுக்கு பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தினுடைய அவசியம் அது என்னன்னா, நீங்கள் நான் எல்லாமே கற்றுக்க போகிறோம். வசனத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படி தானே? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே, அபிஷேகம் அப்படின்னாலே பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்நிய பாஷை பேசுவாங்க, ஜபத்தில் ரொம்ப வல்லமையாக உருளுவாங்க, துள்ளுவாங்க, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அருமையான தம்பி தங்கச்சி, பரிசுத்த ஆவியான அபிஷேகன்றது இது அந்நிய பாஷை பேசுறதுக்கு மாத்திரம் கிடையாது, உருளறதுக்கும் துள்ளுறதுக்கு மாத்திரம் கிடையாது. அது வந்து ரொம்ப ஒரு மேன்மையான ஒன்று. இந்த வசனத்தில் நம்ம படித்தோம், அபிஷேகம் வரும் பொழுது பலன் கிடைக்கும். பைபிளில் அபிஷேகம் பெற்ற பிறகு பலன் பெற்ற ஒரு மனுஷனை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நீங்களாம் நிறைய கதை கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் தெரியும், உங்களுக்குலாம் நான் நிறைய சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில காரியங்களை அந்த அபிஷேகம் எவ்வளவு நமக்கு பிரயோஜனமாக இருக்குது, அந்த அபிஷேகத்தினுடைய மேன்மை என்னங்கிறத ஒரு சில சம்பவத்தை சொல்லி நான் உங்கள் கூட நான் சேர்ந்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, பேதுருவை பார்க்கலாம். பேதுருனாலே நமக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும், அவர் முந்திரி கொட்டை, எதுனாலும் டப்பு டப்புன்னு பதில் சொல்லுவார், டக்குன்னு ஸ்பீடாக பதில் சொல்லிட்டு ஸ்பீடாக மொக்க வாங்குவார். அதுதானே நமக்கு நல்லா தெரியும், அப்படி தானே?
மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போன உடனே அந்த காட்சியை பார்த்த உடனே ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் எனக்கு ஒரு கூடாரமும் இங்க உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் போடலாம் அப்படின்னுவாரு. அதே மாதிரி கெச்சமலையில போகும்பொழுது தூங்கி வடிவாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, அவருடைய பாடு மரணத்தெல்லாம் சொல்லும் பொழுது, ஆண்டவரே இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாதே அப்படிங்குவாரு. ஆண்டவர் காலெல்லாம் கழுவுன்னு சொல்றப்ப, ஐயோ நீங்க என் காலை கழுவலாமா அப்படி சொல்லுவாரு. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்படுறவர், எதுனா அப்படியே எமோஷனலா போயிடுவாரு. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாரு. அவருடைய பேருடைய அர்த்தமே பேதுரு அப்படின்னா நாணல் அப்படின்னு அர்த்தம். அவருடைய பேரோட அர்த்தமே நாணல் மாதிரி வளையக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்க, இந்த பேதுரு இவ்வளவு ஒரு கோழையா இருக்கிறாரு பாருங்க. ஆண்டவருடைய மரண நேரத்துல இயேசுவை சிலுவையில கொண்டு போய் அடிக்கிறதுக்கு விசாரணைக்காக கொண்டு போறாங்க. இந்த பேதுரு சொல்றாரு, இந்த பேதுரு நினைக்கிறாரு நான் ஆண்டவர் கூட போகணும்னு சொல்லிட்டு பயந்து பயந்து அங்க போறாரு. ஒரு சாதாரண வேலைக்காரி நீ இவர் கூட இருந்த ஒரு ஆள் தானே அப்படின்னு கேட்கிறப்ப உடனே மறுதளிச்சிடுறாரு. 2 தடவை சேவல் கூவறதுக்கு முன்னாடியே 3 தடவை ஏசப்பாவை அவர் மறுதளிச்சிடுறாரு. பாருங்க, இன்னும் அட்வான்ஸா போங்களேன். பார்க்கும் பொழுது ஆண்டவர் மரிச்ச பிறகு என்ன செய்யறாரு, மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அவர் கூட இன்னும் ஒரு சிலரையும் கூட்டிட்டு போயிடுறாரு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, பெலனே இல்லாத ஒரு பேதுரு, பயனாங்கொல்லியான ஒரு பேதுரு, கோழையா இருக்கிற ஒரு பேதுரு. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? அன்றைக்கு மேல் வீட்டு அறையில இந்த சீஷர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனசோட ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய மழை ஊற்றப்பட்டது. பாருங்க, அந்த இடத்துல பேதுரு கூட என்ன செய்யறாரு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாரு. பாருங்க, அந்த நாள்ல இருந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். எப்படி நீங்க பாத்தீங்களா ஆண்டி அப்படி கேக்குறீங்களா? இல்ல வேதத்துல தேவன் என்ன செய்து வச்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. அபிஷேகம் பெற்ற உடனே கூடி இருக்கிறவங்க எல்லாம் இவங்க என்ன குடிச்சிட்டு அமர்க்கலாம் பண்றாங்களா அப்படின்னு யோசிக்கிறப்ப தைரியமா முதல்ல எழுந்து பேசுனது யாரு தான்? பேதுரு தான். தைரியமா பேசுறாரு. நல்லா மனசுல வச்சுக்கோ, ஒரு சூழ்நிலையில ஒரு வேலைக்காரிக்கு பதில் சொல்லி பயந்து ஆண்டவரை மறுதளிச்சாரு, சபிச்சாரு, சத்தியம் பண்ணாரு. அந்த பேதுரு இன்னைக்கு தைரியமா பேசுறாரு, நீங்க தான் அந்த இயேசுவுடைய மரணத்துக்கு காரணமா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. அருமையான தம்பி தங்கச்சி, ஒருவேளை உனக்கு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீ இருக்கலாம். உனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பலன் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரை பற்றி உனக்கு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன் இல்லாம இருக்கலாம். ஆண்டவருக்கா பரிசுத்தமா வாழ முடியாத ஒரு நிலைமை உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டா நீ தைரியமா ஸ்ட்ரென்த்தா வாழக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் தருவாரு. சரீர பிரகாரமான ஸ்ட்ரென்த்தை பற்றி மாத்திரம் இல்ல, உன் உள்ளான மனுஷன்ல, உன் ஆவிக்குரிய மனுஷன்ல ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு பெரிய பலனையும் ஆண்டவர் உனக்கு தருவாரு. சாதாரண பேதுரு தான், பயந்தாமொழி பேதுரு தான், கோழையா இருந்த பேதுரு தான். ஆனா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. நிறைய இடத்துல தைரியமா இயேசுவை பற்றி சொல்றாரு. இயேசுடைய ஊழியத்தை அவர் செய்யும் பொழுது அநேக அற்புதங்கள் அவர் செய்யறாரு. அருமையான தம்பி தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் ஏதோ நம்ம ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யுது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது முதல்ல நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவர் தர்றாரு. 2வது, அதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமா மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர்றாரு. பாருங்க, பேதுருவ ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற பிறகு வல்லமையா பயன்படுத்துறாரு. அதோட மாத்திரம் கிடையாது, அவர் தான் முழு சபைகளினுடைய ஃபர்ஸ்ட் பிஷப். அதாவது ஒரு ஹை போஸ்ட வகிச்சவரும் இந்த பேதுரு தான். பயந்தவர், ஓடி ஒளிஞ்சவர், முந்திரி கொட்ட மாதிரி அடிக்கடி பேசுறவரு. ஆனா பாருங்க, சபையினுடைய முதல் பிஷப்பா அவர் தான் இருக்கிறார். அதோட மாத்திரம் இல்ல, அவர் சாகர வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கடைசியில் அவர் எப்படி தெரியுமா மரணம் அடைஞ்சாரு? இயேசுவை சிலுவையில வச்சு அடிச்சா மாதிரி இவருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இயேசுவ மாதிரியே அப்படி ஒரு காரியம் எனக்கு வேண்டாம், என்னை தலைகீழா சிலுவையில வச்சு அடியுங்க, நான் இயேசப்பாவுக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு நான் சந்தோஷமா நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, டீனேஜ் பாய்ஸ் கேட்டுட்டு இருக்கலாம், டீனேஜ் கேர்ள்ஸ்,
யூத் பாய்ஸ், யூத் கேர்ள்ஸ், இப்படி நிறைய பேர் இந்த மீடியா மூலயமா நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளில் நீங்கள் கேளுங்க. அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கேட்குறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒருவேளை ஜெப வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெபிக்க முடியாத ஒரு ஆளாக இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிறது கூட உனக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம். உனக்கு ஆசை இருக்குது ஏசப்பாட்ட ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஜெபிக்க வராமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் உனக்கு கிடைச்சதுன்னா தேவனுடைய பாதத்துல ரொம்ப நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அதோட மாத்திரம் கிடையாது, ஏதோ நீ மாத்திரம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் கிடையாது, உன்னை ஆண்டவர் இந்த சமுதாயத்துல பயன்படுத்துவாரு. பாரு, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுல நிறைய ஆட்கள் இருக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், நீ படிக்கிற இடத்துல நிறைய ஆட்கள் உனக்கு தெரியலாம். ஒருவேளை உங்க காலேஜ் லெக்சரர்ஸா இருக்கலாம், உங்க ஸ்கூல்ல நீ படிக்கிற டீச்சர்ஸா இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஏசப்பாவுடைய அன்பை நீ சொல்றதுக்கு ஆண்டவர் உன்னை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துவாரு. பரிசுத்த ஆவியின் வரங்கள் இருக்குது. ஆவியினுடைய ஒவ்வொரு வரங்களும் ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம், விசுவாசமாகிய வரம், குணமாக்குகிற வரம், இப்படி ஏராளமான அருட்கொடைகளை, ஏராளமான அன்பளிப்புகளை தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா வச்சிருக்கிறாரு. ஆனா நீ உண்மையா ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்தி கேட்கும் பொழுது உன்னை ஆண்டவர் ஒரு வளமுள்ள கருவியா பயன்படுத்துவார். அன்னைக்கு எப்படி பேதுரு அண்ணனை ஆண்டவர் பயன்படுத்தினாரோ அதே மாதிரி உன்னையும் இந்த சமுதாயத்துல பயன்படுத்தி அவருடைய பிள்ளையா நீ சாட்சியா நிக்கிறதுக்குரிய கிருபைகளை ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. உன்னுடைய குணங்கள் மாறாம இருக்கலாம், சில காரியங்கள் உனக்கு விட முடியாம இருக்கலாம். கேம்ஸ் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், இதுல என் நேரத்தை நான் செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு முடியல. டிவியில உட்காந்து தொடர்ந்து இந்த சீரியல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், தொடர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா செய்யறேன். இந்த கெட்ட ஃப்ரெண்டு என் கூட இருக்கிறான், அவங்க கூட சேரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அவங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் நான் பேசுறேன் அப்படின்னு நீ சொல்றியா? இந்த அடிமைத்தனத்தெல்லாம் உடைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு கண்ட்ரோல் அவருடைய கையில நீ கொடுக்கும் பொழுது உன்னை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா, ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமா, ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்கக்கூடிய ஒரு ஆளை உன் ஆண்டவர் உயர்த்துவாரு. உன்னுடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னு சொன்னா, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னு சொன்னா நீ உன்னுடைய இருதயத்தை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். பத்தியா, நீங்க எல்லாருமே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக பாஸ்டர் அங்கிள், நான், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா வேதத்துல ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். உண்மையாவே அந்த அபிஷேகம் உனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த நேரத்துல நீ கண்ணீரோட கேட்கும் பொழுது, ஆசையா கேட்கும் பொழுது இப்ப ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய நிறைவை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். சாதாரணமா ஒரு ஆளா பிறந்து சாதாரணமா வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கிற. சாதாரண ஆளான இருந்தாலும் அந்த அசாதாரணமான அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது உன்னை ஆண்டவர் உயர்த்துவாரு, பயன்படுத்துவாரு, ஆசீர்வதிப்பாரு. உலகத்தினுடைய முடிவு கட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். இதை எழுப்புதல் காலமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தேவ மனிதர்களும் ஆசைப்படுறாங்க. பாருங்க, ஜனங்கள் இயேசு அறியாதவங்களா, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களா காணப்படுறாங்க. எவ்வளவோ அழிவு, எவ்வளவோ காரியங்கள்லாம் காணப்படுது. ஆனா நீ திறப்புல நின்று ஜெபிக்க ஒரு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்ன ஒரு கருவியா நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. ஒருவேளை நான் சின்ன பையன் தான், நான் சின்ன பெண் தான், எனக்கு நிறைய பேச தெரியாது, எனக்கு நிறைய செய்ய தெரியாது அப்படின்னு நீ யோசிக்கலாம். ஆனா உன் இருதயத்துல உண்மையாகவே ஏசப்பாவுக்கு பயன்படணுன்ற ஒரு ஆசை இருக்குன்னா ஒன்னதான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா இந்த கடைசி கால எழுப்புதல்ல என்ன ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய பெரிய தேவ மனிதர்கள் பெரிய பெரிய காரியத்தை செய்தாங்க, ஒருவேளை அப்படி எனக்கு செய்ய முடியாம இருக்கலாம். எனக்குன்னு நீங்க என்ன குறிச்சிருக்கிறீங்களோ, என்ன வச்சு நீங்க என்ன செய்யணும் விருப்பப்பட்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்ன விட்டு கொடுக்குற ஆண்டவரே, இந்த நேரத்தில் எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மூடி பிரசங்கர் ஒரு நாள் நிறைய ஆட்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் எதிர்க்க ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சிருந்தாரு. அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் பார்த்து அவர் கேட்கிறாரு, இந்த பாட்டில் இருக்கிற காத்தை நீ எப்படி வெளியே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம விழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் என்ன தெரியுமா செய்றாரு, கடகடான்ட்டு ஒரு தண்ணியை எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ள ஊத்துறாரு. இப்ப சொல்றாரு, இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற காத்து வெளியே போயிடுச்சு,
தேவையில்லாத எல்லாம் வெளியே போயிடுச்சு. எப்படி இந்த பாட்டிலில் எது இருந்தாலும் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றும் பொழுது தேவையில்லாததுதான் வெளியேறி அந்த தண்ணியினால் அந்த பாட்டில் நிரம்பி இருக்குதோ, அதை மாதிரி தான் அருமையான தம்பி தங்கச்சி பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வரும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வராத எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அவருடைய பிரசன்னத்தினால் உன்னை நிரப்புவார். யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணும், உண்மையாகவே அந்த அபிஷேகம் உனக்கு வேணும்னா இந்த நேரத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போறாரு. முழங்கால் படியிடலாமா, கண்களை மூடலாமா, ஏசப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? இது கட்டாயம் நீ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். உண்மையாகவே நீ சின்சியரா சீரியஸா எசப்பா எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். அருமையான தேவ பிள்ளையை நீ பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், கவலைப்படாத. உன்னை வச்சுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த சிறு பிள்ளைகள் மீது, வாலிபர்கள் மீது, ஆண்டவரே அப்பா டீனேஜ் பிள்ளைகள் மீது உள்ள மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே எல்லா வெறுமைகள் மாறட்டும், பயனற்ற வாழ்க்கைகள் மாறட்டும். தேவனுடைய கரத்தில் வல்லமுள்ள கருவியாய் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. தகப்பனை யாரெல்லாம் சின்சியரா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதே காண்கிறதும் கேட்கிறதுமான அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நம்முடைய வல்லமுள்ள ஆவியை இந்த நாளிலே ஊற்றுவீராக அப்பா. இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகையிலே ஒரு பெரிய அபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டவர் இந்த ஜெனரேஷன் மீது இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டதற்காகவும் கேட்டு பதில் கொடுக்கிறதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தம்பி தங்கச்சி, இயேசப்பா உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த அபிஷேகத்தில் நீங்கள் வளர்ந்து ஆண்டவருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். சரியா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பியிருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.